எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. கூப்பிட்டுட்டு அவங்க ஓசியில் சோறு போடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் வந்திருக்கு. இவங்க தான் அந்த நல்ல உள்ளவங்க பாருங்க. சாப்பிடு வைத்தியம் பரவாயில்ல இருக்கட்டும் விடு விடு. அப்போ வந்து படுத்து கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் வரும் எனக்கு. காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து டே 4. நான் இப்போ நுவரெலியாவில் நிற்கிறோம். நுவரெலியா டவுனில் நிற்கிறோம். இன்றைக்கி நான் கிளம்ப போகிறேன். நுவரெலியா 2 நாள் ஸ்டே பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் கிளம்ப போகிறேன். ஏன்னா நுவரெலியா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அதுக்கு விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பட் இன்றைக்கி வந்து ஹட்டன் போகிறதால இன்றைக்கி நான் கிளம்புறோம். ஸோ இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அண்டு இதான் ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட்றதுக்கு இந்த தோசை இட்லி மாதிரி சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து தேடிட்டு இருக்கேன். அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போயிட்டு கொஞ்சம் தோசை இட்லி அந்த மாதிரி ஒரு டீ அப்படி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறப்பா. கைஸ் ஃபைனலி நாங்கள் வந்து தோசை இட்லி இருக்கிற ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அங்கே வந்திருக்கிறோம். ஆனால் செம்ம க்ரௌடாக இருக்குங்க பாருங்க. பிளேன் தோஸ் ப்ரோ, பிளேன் தோஸ் ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்க. கைஸ் பிளேன் தோஸ் அளவு பாருங்க, நல்லா சூடாக சுட சுட இருக்கு. ஓகே சாப்பிடலாம். ஒரு வடையும் டீ சாப்பிட்றாங்க. பட் 500 ரூபா வந்துருக்கு. இது ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ யாராவது நுவரெலியா சைடு வந்தால் இந்த கடைக்கு என்ன பேர்? நியூ நுவரெலியா ஹோட்டலுக்கு வாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் ஹட்டன் போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறிட்டோம். சிடிபி பஸ் வந்துட்டு சுற்றி போக மாட்டேதில்ல, 3 மணி நேரம் ஆகாமல் இதில் போனால் 1 மணி நேரத்தில் போயிடலாம்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த பஸ்ஸில் வந்துட்டோம். அதுக்கும் இதுக்கும் அவங்க தான் சொன்னாங்க 10 ரூபா தான் டிஃப்ரெண்ட். அது எவ்வளோ தூரத்தில் உண்மைன்னு தெரியும் எனக்கு. அது 270 ரூபா, இது 280 ரூபா. அப்போ நான் இதுலேயே ஏறிட்டேன். இது நான் குயிக்காக போகும் தானே. ஆனால் பஸ்ஸும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்துட்டு அடுத்த ஹட்டனில் உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஓகே சூப்பர் கைஸ். இப்போ நான் இங்கே இருக்கோம்னு சொன்னால் ஹட்டன் வந்தாச்சு. ஹட்டனில் வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். இதில் இருந்து இனி நாங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணல, எங்கே போக போகிறோம் எதுவுமே தெரியாது. ஹட்டனில் நிற்கிறோம். இங்கே இருந்தால் இனி நாங்கள் ஒரு ரூம்ஸாக கால் பண்ணி கேட்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கேட்டு ரூம் ஏதாவது புக் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஹட்டனா இங்கே வந்துட்டு குறைஞ்ச ரூம் எடுக்கலாமா? அது வீடியோ 2000 ரூபா. ஆமாம் 2000 ரூம் 2000 ரூம்ஸ் எடுக்கலாமா? இருக்கா? ஓகே இங்கே இருக்கு, மெயில் இருக்கா? ஓகே ஹட்டன் வந்து நம்ம ஒரு ஜஃப்னா மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்ல கதை. நான் வந்து வீடியோ செய்கிறோம் அதில் யூடியூப்பில் போட்டதுக்கு. மிஸ்டர் ஜதுவோட சேனலில் போடுவோம். தலைவர் வந்து கூப்பிட்டு வந்தார், நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி. என்ன பேர் ஹோட்டலுக்கு? ஹெலதீவா. காய்ஸ் இந்த ஹோட்டல் வந்துட்டு கிட்டத்தட்ட வீடு மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வீடு மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஹெலதீபா ஹோட்டலுக்கு வாங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களாம் 3000 எவ்வளோ ப்ரோ? 3000. எங்களுக்காக 2000 தராரு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது ஹட்டன் வந்தீங்கன்னு சொன்னால் ஹெலதீபாக்கு வாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கைஸ் இப்போ என்னென்னா நாங்கள் ஒரு இடத்துல லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஆனால் இது நாங்கள் ஆர்டர் பண்ணல. ஓகேவா? என் ஃப்ரெண்டு வந்துட்டு சாலட் கூப்பிட்டுட்டு அவங்க ஓசியில் சோறு போடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்திருக்கோம். இவங்க தான் அந்த நல்ல உள்ளவங்க பாருங்க. ஃப்ரீயாக சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மனசு வேணும். அது நம்ம இந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டலோட பேருங்க பேக்கர்ஸ் டைனர்ஸில் வந்திருக்கோம். பிரியாணி ஆர்டர் பண்ணினா அங்கே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதிகமாக சாப்பிட்டோம். தோசை சாப்பிட்டு அது பசியே இல்லை எங்களுக்கு. அதனால வந்து ஒரு லார்ஜ் பிரியாணி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஓசியில் சோறு போட்டதுக்கு சாலட் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். நீங்கள் வந்துருக்கீங்க அந்த இந்த மட்டும் வந்துருக்கீங்களா? சாப்பிடு வைத்தியம் வீடியோ காட்டணும்னா அப்படி எப்படி போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஃபோட்டோ இல்லை வீடியோ பரவாயில்ல இருக்கட்டும் விடு விடு. டிலீட் பண்ண முடியாது காய்ஸ். இது எல்லாமே எல்லா ஃபுட்டையும் நான் போடுவேன், யூடியூப்ல போடுவேன். சரி சாப்பிடு. சரி சும்மா நான் வந்து போட மாட்டேன் சாப்பிடுவேன். சரி சும்மா இருக்கட்டும். ஏன்
பரவாயில்ல, நீ சாப்பிட போட மாட்டேன். ஜாத்துவுக்கு சிங்களமே தெரியல. துனாக் அப்படின்னு சொல்லிட்டு துனாக். நம்ம ஊர்ல அதான் சிங்களம், ஓகேவா? எங்களுக்கு சிங்களம்னா சுட்ட சுட்ட போடுவோம், அவ்வளவுதான். துனாக் துனக்னா 3 தானே? துனக், ஓகே. எக்கக் தெகக் துனக் ஹத்ராபாத் ஹாய ஹத்தா ஹத்தா நமையா தவே க not க க க இக்காய் எக்காய் 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 தெக்காய் 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 க க நோ தெக்காய். ஓகே ஓகே ஓகே. துனாக் துனாக் துனக் துனக். ஓகே. காஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாங்கள் நம்பர் போட்டுக்கிறோம், கான்டாக்ட் பண்ணி ஒரு சிங்களம் பழகுங்க. நல்லா ஓகேவா? ஓசில சோறு போடுவாங்க, சிங்களம் சொல்லி விடுவாங்க. தேங்க்ஸ். ஓகே, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அண்ட் அப்புறம் வந்து இவங்க ஃபுட்டு வந்து நைட்டுக்கும் வேறு பார்சல் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய வாரசுமா அவங்களுக்கு, சீரியஸாக. சரியா? இன்னொரு விஷயம் என்னென்றால், நான் இன்னும் ஒரு இடத்துக்கும் போகவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா இங்கே ஹட்டன்லாம் கேட்குற வந்து எதுவுமே இல்லை பக்கத்தில் பெருசாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தெபோன்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால் இருக்காம அங்கே போகலாம்னு சொன்னாங்க. இன்னும் எதுவும் போகலை. இப்போ நேரம் 1:36. இப்போ தான் சாப்பிட்டுட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு குட்டியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு மட்டும் வாங்கி தரல, இதோட சேர்த்து மைலோ அண்ட் ஹவுஸில் சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் டியூட், சீரியஸ்லி இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டா. காய்ஸ் என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி எங்கேயுமே போகல, வந்து ரூமில் படுத்துட்டோம், தூங்கிட்டோம். ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து நடந்தே போகிறதா, இங்கே டுக்கிலெல்லாம் போகிறது இல்லை, பஸ்ஸில் எல்லாத்தையும் நடந்து போகிறது. அப்போ வந்து படுத்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் வரும் எனக்கு. ஏன்னா கிளைமேட் வேறு மாறி 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 ஒவ்வொரு தண்ணியில் குளிக்கிறதால தெரியல, கொஞ்சம் ஃபீவர். எனக்கு இப்போ தான் டேப்லெட் போட்டு நான் படுத்துருக்கேன். ஸோ அதனால் எங்கேயும் போகலை. அதனால் வீடியோ வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ தான். டெய்லி வந்துட்டு என்னோடய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கும் கண்டிப்பாக நான் வந்துட்டு கேண்டி போவேன், இல்லாட்டி மஸ்கலியா போவேன், ரெண்டில் ஒன்று போவேன். அங்கே போயிட்டு நான் ஃபுல் வீடியோ நான் உங்களை போடுறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.